நம்ம கேசிங்கை பற்றி பார்ப்போம். கேசிங் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைப் அமைப்பு இருக்கும். இதில் வந்து பேஸ் ஒன்றத்தை வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அது மேலே ஃப்ரண்ட் சைடு வந்து இதை வச்சு க்ளோஸ் பண்ணி வயரிங்கை வந்து இன்னர் சைடு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த கேசிங் வந்து நிறைய டைப்ஸில் இருக்கும். ஸ்கொயர் டைப், அப்புறம் இதுலேயே வந்து மோல்டு டைப்பு, இதில் டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டிலையும் இருக்கும், ஷேப்ஸ்லேயும் இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி இதை கேசிங் பண்ணவங்க இதில் இங்கே கேப் விட்டுருக்காங்க. இந்த இடத்துல கேப், இது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங் கிடையாது, அவசரமாக முடிச்சிருக்காங்க கேசிங்கை. இந்த எண்டில் வந்து ஓப்பனாக விட்டுட்டாங்க. இதை இப்படி ஓப்பனாக விட்டும்போது இது லுக் வந்து நல்லா இருக்காது. இதை வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இதில் மேலே இருக்கிற இந்த டாப்பை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்குவோம். இதை ஜஸ்ட் ஒரு எண்ட்லேருந்து போட்டு இப்படி இழுத்தீங்கன்னா இதுக்கும் நடுவில் டிவைட் ஆகி அப்படியே ஓப்பன் ஆகி வந்துடும். இதுக்கு 2 எண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி விளிம்புகள் இருக்கும். இந்த விளிம்புகள் தான் இதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி இருக்கும்ன்றதை நான் காட்டுறேன். இது வந்து சாம்பிளுக்கு பேக் சைடு. இதுவும் எப்படி இந்த இடத்துல ஃபிட் ஆகும்னா, உங்களுக்கு இப்போது இதோட விளிம்பு வந்து கரெக்டாக இப்படி செட் ஆகும். இது இப்படியே ப்ரெஸ் ஆகி பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து கேசிங் வந்து செட் ஆகும். இப்போ இதை எடுத்துட்டோம். இதுக்கு கரெக்டாக சூட் ஆகுற கேசிங் கவரை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இதை எவ்வளவு இருக்குன்னு ஒரு டேப்பில் அளந்துக்குங்க. நம்மளுக்கு இந்த எண்ட்லேருந்து வேணும், இந்த எண்டு வரைக்கும் வரணும். இதில் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இங்கே வந்து இந்த எண்ட் எக்ஸாக்டாக வந்து இன்னர் சைடு கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கிற மாதிரி எடுத்து டோட்டலாக வந்து 27.5 இன்ச்சஸ் இல்லை 27. இதை மடித்து இன்னர் சைடுக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இது எப்படி செய்யறதுன்னு. வேற ஒரு கேசிங்கோடைய டாப் கேப்பை வந்து எடுத்துக்கிட்டோம். இதில் 27.5 இன்ச்சஸ்க்கு வந்து இதனுடைய லென்த்தை வந்து அளந்து எடுத்துக்கணும். 27.5ல் அதை கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஹேக்ஸா பிளேடு யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க. ஹேக்ஸா பிளேட் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது இப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்கானது, கைக்கு ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் இதை ஒரு ப்ராப்பரான ஒரு சர்ஃபேஸில் வச்சு கைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாத மாதிரி அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த கோடு போட்டுக்கிட்டேன். இந்த கோடு படி இதை நான் கட் பண்ணுறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் தேவையான அளவுக்கு. இப்போ இதை இந்த இடத்துல வச்சு பார்ப்போம். இந்த இடத்துல வைக்கும்போது இதுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்படி இது ஃபிட் ஆகும்போது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரைக்கும் வந்து இது க்ளோஸ் ஆகிடும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எண்டில் வந்து ஃபினிஷிங் வந்து இங்கே கர்வ் எட்ஜாக இருக்குது. இந்த எண்டை வந்து கட் பண்ணி சரி பண்ணி அது கட் பண்ணும்போது வயரிங்கில் டேமேஜ் பண்ணிவிடு. இப்போ இந்த எக்ஸஸாக தடுக்கக்கூடியதை எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல அதை ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக அது செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த வயருங்களை அதுக்குள்ளே தள்ளிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த எண்டு வரைக்கும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே விடலாம். இல்லைன்னா பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இதுக்கு பேக் சைடு வந்து இன்னொரு பாக்ஸை வைக்கணும். அது எப்படின்னா காட்டுறேன் உங்களுக்கு. இதை மாட்டினதை அப்படியே எடுத்துறேன். இப்போ இந்த ஃபினிஷிங் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் வந்து கிளியர் கட்டாக கிடைக்கும். இந்த எண்ட்ஸை வந்து ஸ்மூத் பண்ணிவிட்டு இதை இன்னர் சைடுக்கு மடக்கிடணும். மடக்கி விட்டு போது பார்க்கறதுக்கு இந்த சைட்லேருந்து வியூ வந்து இங்கே ஓப்பனாக இல்லாமல் இது வந்து க்ளோஸ் ஆகி ஒரு கன்சீல்டாக வந்து தெரியும். இப்போ இதை நான் எடுத்துகிட்டு இதுக்கு அந்த பேக் சைடு ஃபிட்டிங் வச்சு காட்டுறேன். பாட்டம் சைடு இருக்கிறது வந்து 4 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கணும். இந்த 4 இன்ச் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னராகவே வச்சுருக்கேன். இதை கட் பண்ணுறேன். ஒரு மடக்கு மடக்குனீங்கன்னா
இப்படி உடைஞ்சு வந்துடும். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஸ்மூத்னஸ் இருக்காது. அந்த ஃபினிஷிங்காக என்ன பண்ணுறீங்கன்னா இதோட எண்ட்ஸில் ஒரு முறை கட் பண்ணிக்கோங்க. கட்டரை வச்சு இப்படி செதுக்கின மாதிரி அதில் கட்டாயி வந்துடும். இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்பில் இதை எப்படி கொண்டு வருவோன்னா இதை எடுத்துகிட்டு இதை இந்த இடத்துல வச்சு அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணும்போது இவ்வளோ தான் போகுது, இதுக்கு மேலே போகலை. ஏன் போகலைன்னா இந்த இடத்துல வந்து வயர் உள்ளே போகிற இடம், அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இங்கே வருது. இந்த எண்ட் சைடு பார்த்துக்கோங்க. அளவை எங்கே ஆரம்பிக்குதோ விளிம்பு அந்த இடத்த இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை அப்படியே கொண்டு வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த எண்டு வந்து கட் ஆகிடும். இந்த எண்ட் டு எண்ட் வந்து இந்த விளிம்பு வளைஞ்சு வருது பார்த்தீங்கன்னா, இந்த வளைவை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேப் கிடைக்கும். இந்த கேப்பை அப்படியே கொண்டு வந்து இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த கேப்பில் இதை இப்படியே எடுத்து இதில் விட்டுக்கோங்க. விட்டு அப்படியே முன்னுக்கு நகர்த்தி இதோட பிளேஸில் இதை கொண்டு வந்துடுங்க. இவ்வளவு தான். இதை வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ போடணும். ஸ்க்ரூ போட்டு இங்கே ஆணிங்க எப்படி பதிச்சிருக்கோ அதே மாதிரி இதை பதிச்சிருக்கணும். பட் நம்மளுக்கு வந்து மிஷின் அவைலபிலிட்டி இல்லாத போது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு டபுள் சைட் டேப் இருக்கும். அந்த டபுள் சைட் டேப்பை வந்து இதுக்கு பின்னாடி போட்டு நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக பிடிச்சிக்கும். அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படின்ட்டு. இது டபுள் சைட் டேப்பு. இதனுடைய எண்டில் கொஞ்சமாக நம்மளுக்கு வேண்டிய பார்ட் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது இருக்குது. இதை மறுபடியும் கழட்டி எடுக்கிறேன். இதெல்லாம் இதனுடைய ஸ்ட்ரெயிட் கோடு ஒரு ஸ்ட்ரெயிட் வரும், ஒன்றா இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அது ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த ஹேண்டிலேருந்து ஒரு முறை இதை பார்த்துங்க. உள்ளே ப்ரெஸ் பண்ணலை. இங்கேருந்து ஒரு சின்ன அளவு இங்கே விட எண்டாகுது. இந்த இடத்துல இதோட பீஸ் எண்டாகுது. இதுக்கு மேலே வந்து இது தேவையில்லை. அதனால் அந்த என் பாயிண்ட்டை வந்து இதில் நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிவிட்டு அதிலிருந்து கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணுறதால என்ன யூஸ்னா, இப்போ இந்த இடத்த ஒரு பென் இப்படி க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த எண்டிலிருந்து இங்கே வரைக்கும் இந்த இடத்துல பேக் ஆகிடும். இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டு இதை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்டு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இது மேலே கரைகள் இல்லாமல் கொஞ்சம் தொடச்சிட்டு இதை வந்து ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ஸ்மூத் பண்ணணும்னா கட்டரை எடுத்து கட் பண்ணணும். இது இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணிக்கோங்க.
இந்த இடத்துலேருந்து இதை கொஞ்சம் உள்ளுக்கு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேப் கிடைக்கும் அதை ஃபில்அப் பண்ணுறது. இப்படி இந்த எண்டுங்களை கட் பண்ணிக்கணும். மேட்ச் ஆகிற மாதிரி இதில் வச்சு இந்த கப்பை உள்ளுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்படி ஏற்றி இதை கிட்ட நகர்த்துங்க. இதுக்கும் நடுவில் உள்ள கேப்பை எவ்வளவு க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இது நம்ம புதுசாக கொடுத்த அட்டாச்மெண்ட். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து இதை ஒட்டி இருக்கும். அதுக்குள்ளே கேப்பை கரெக்டாக எடுத்துக்கிட்டு இதை நல்லா உள்ளுக்கு ப்ரெஸ் பண்ணி தள்ளிக்கணும். இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் க்ளோஸ் ஆகி கேப்பை ஃபில்அப் பண்ணி